நமः ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி அன்று இரவு 9:45 நடக்கப் போகிற சனிப்பெயர்ச்சியின் பலன்களை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே மக்களுக்கு மற்ற கிரகப்பெயர்ச்சிகளை காட்டிலும் சனிப்பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி என்கிற 3 விஷயத்திலே அதிக அக்கறை உண்டு. கேட்பார்கள், விசாரிப்பார்கள், ஆய்வு செய்வார்கள், ஜோதிடம் காண்பார்கள், பலன் அறிவார்கள். இதுல குரு பெயர்ச்சி முதலிடம் வகிக்கிறது. ராகுகேது பெயர்ச்சி விவரம் தெரிந்தவர்கள் மத்தியிலே பிரசித்தி. ஆனால் எல்லோருக்கும் பயத்தையும் எதிர்பார்ப்பையும் தருவது சனிப்பெயர்ச்சி தான். ஏனென்றால் சுமார் 2.5 வருடங்கள் குறைந்தபட்சம் ஒரு ராசியிலே இருந்துவிட்டு அதிசாரம், வக்கிரம் இவர்களை எல்லாம் சேர்த்தால் சில நேரங்களில் சில மாதங்கள் கூடிவிடுகிறது. மினிமம் 2.5 வருட காலம் ஒரு ராசியிலே இருக்கிற சனீஸ்வரன் அடுத்த ராசிக்கு போகிற போது மிகப்பெரிய மாற்றங்களை தருகிறார். 12 ராசிகளுக்கும் பலன் உண்டு. சிலர் சொல்வார்கள், இந்த ராசியிலே இருந்து இந்த ராசிக்கு போகிறது, இவர்களுக்குத்தான் பலன் என்று சொல்வது உண்டு. அப்படி அல்ல. ஒரு சனிப்பெயர்ச்சியினுடைய பலன் 12 ராசிகளுக்கும் உண்டு. சனிப்பெயர்ச்சியினுடைய பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் சுருக்கமாக குறிப்பான விளக்கங்கள், மேலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகின்றோம். இந்த வருடம் மார்ச் 29ஆம் தேதி அன்று கும்பராசியிலே இருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைவதனாலே மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி பிடிக்கிறது. அதற்கு விரயச்சனி என்று பெயர். மேஷராசிக்காரர்களுக்கு விரயச்சனி, மகர ராசிக்காரர்களுக்கு அறவே 7.5 சனி விட்டு போகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இன்னும் 5 வருடம் 7.5 சனி உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் 2.5 ஆண்டுகள் 7.5 சனி உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு 2.5 வருடம், மீன ராசிக்காரர்களுக்கு 5 வருடம், மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 வருடம். அந்த 7.5 வருடத்தில் முதல் 2.5 விரயச்சனி என்று சொல்லுவார்கள். இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியினாலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனியாக இருந்தது அஷ்டமச்சனியாக மாறிவிடுகிறது. சற்று சிரமம்தான். பொதுவாகவே அதிக துன்பம், அதிக அலைச்சல், அதிக பொருள் நஷ்டம், அதிக மனக்குழப்பம், மன அழுத்தம் ஏற்படுவது அஷ்டமச்சனியில்தான். இந்த வருடம் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது கடகராசிக்காரர்களுக்கு. கடகராசிக்காரர்களை அஷ்டமச்சனி முழுவதுமாக விட்டு விடுகிறார். இப்போ 1 மாதத்திற்கு முன்பே பலன் தருவார் என்பது போலே பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். நான் கடந்த ஒரு 15 நாட்களாகவே கடகராசிக்காரர்களை உன்னிப்பாக கவனிக்கிற போது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றம் மிகுந்து காணப்படுகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு வைத்திய செலவு அதிகமாக போகிறது. பொருள் விரயமும் இருக்கும். கவலைப்பட வேண்டாம், உழைப்பால் முன்னேறிவிடலாம். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உடல் நலத்திலே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். 36 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தொழிலில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த 2 விதியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு 7ஆம் இடமாகிற மீனத்திலே சனி வருவதனால் கண்டகச்சனி ஆரம்பம்.
கண்டகச்சனியிலே என்னென்னலாம் பண்ணுவார்? வயதுக்கு ஏற்ப பலன்களை தருவார். படிப்பும் காலத்திலே படிப்புக்கு இடையூறு, தொழில் காலத்திலே தொழில் இடமாற்றம், சொத்து பிரச்சனையிலே அலைச்சல், 40 வயது மேற்பட்டவர்களுக்கு சற்று இடமாற்றம், 50 வயது மேற்பட்டவர்களுக்கு சற்று உடலிலே தளர்வு. இது உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்தபடி பலன் மாறும். இது ஒரு அடிப்படை. உங்க ஜாதகம் நல்லா இருந்துடுச்சுன்னா ஏழரை சனி ஒண்ணும் பண்ண மாட்டார். கண்டகச்சனியோ விரயச்சனியோ அஷ்டமச்சனியோ ஒரு பாதிப்பையும் தரமாட்டார். ஆனால் உங்கள் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 சுப கிரகங்கள் இருந்து பாவ கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது என்கிற 5ம் நல்ல ஸ்தானங்களிலே போய் அமர்ந்திருந்தால் சற்று கஷ்டம்தான். பாவ கிரகங்கள் மறைவிட ஸ்தானத்திலே இருக்க வேண்டும், சுப கிரகங்கள் சுபஸ்தானத்திலே இருக்க வேண்டும். இதுதான் ஜாதகத்துல பொது விதி. அதே போல உங்கள் ஜாதகத்தில் நின்ற கிரகங்கள் எந்த ராசியிலே எந்த கிரகம் நின்றாலும் அது பாவ கிரகத்தின் சாரம் பெறாமல் இருப்பது நன்று. குறிப்பாக ராகு கேதுவினுடைய சாரம் பெறாமல் இருப்பது மிக நன்று. அவர்கள் அதிகம் ஜோதிடம் பார்க்க வேண்டியதில்லை. சுபனுசாரம் பெற்ற ஜாதகங்கள் பெரிய கஷ்டம் படவே படாது. அதிலையும் தெய்வ பக்தி, பெரியோர்களின் ஆசி, கோவில் குளங்களின் யாத்திரை, நேர்மை, ஒழுக்கம், சத்தியம், அன்பு, அறம் என்கிற நற்குணங்கள் எல்லாம் ஒரு ஜாதகத்தினிடத்திலே மேலோங்கி இருந்தது என்றால் அவனுக்கு கிரகங்கள் ஒன்றும் செய்யாது. பொதுவா சனிக்கு தண்டகாரகன்னு பேரு. நவகிரகங்களிலேயே நல்லவன் சனி, நீதி மாறாதவன், லக்ஷ்மி நரசிம்மருடைய உபாசகன். சனி என்பவர் ஒரு ஜீவாத்மா தான். நாம் சில பேர் மரியாதைக்காக சனி பகவான் என்று சொல்வார்கள். சில பேர் ஒரு படி மேல போய் சனீஸ்வரன் என்பார்கள். சனி ஒண்ணு ஈஸ்வரன் கிடையாது. அது சான்ஸ்கிரிட் படிக்காததனுடைய தோஷம். சனைஹி சரதி இதி சனைச்சரஹா. சனைஹி சரஹா, சரம்னா மெதுவா நடக்கிறது. சனைச்சரஹா மெதுவா நடக்கிறவன். மந்தன், கொஞ்சம் கால் ஊனம், 2.5 வருஷம் இருப்பான் அந்த சனி. ஆனா ஒருவருக்கு சனி ஆட்சியாகவோ துலத்தில் உச்சமாகவோ இருந்தால் அவர்களை சனி அதிகம் பாதிக்க மாட்டான். சனி திக்பலம் பெற்றிருந்தாலும் அதிகம் பாதிக்க மாட்டான். ஆனால் சனி வலுத்து சுபஸ்தானங்களிலே இருந்து விட்டால், 7 சனி போன்றவைகள் வந்து விட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். சனியில எத்தனை சனி இருக்கு? ஒரு ரவுண்டுக்கு 30 வருஷம்னா ஒரு 2.5 வருஷம் தான் அவர் ஒன்றும் பண்றதில்லை. பாக்கி எல்லா உயிர்களையும் மனிதர்களையும் 2.5 வருடத்திற்கு பாடாப்படுத்தி விடுறார். லக்னத்திலிருந்து 2 குடும்பஸ்தானத்தில் சனி வந்தால் பண விரயம். ராசிக்கு 4 வந்தால் அர்த்தாஷ்டம சனி. இந்த மார்ச் 29ஆம் தேதி அன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம். கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. சத்தியம், நேர்மை, அறம் இருந்ததென்றால் எல்லாவற்றிலும் வென்று விடலாம். பஞ்சம சனின்னு ஒன்று இருக்கு. 6 சனிவது நன்று, 6 வருவது நன்று. 7 வந்தால் கண்டகச்சனி, 8 வந்தால் அர்த்தாஷ்டம சனி, லக்னத்திற்கு 9 வந்தால் பூர்வ புண்ணியத்தை பாதிக்கும். 10ஆம் இடத்திலே லக்னத்துக்கு 10 சனி இருப்பதும் நன்று, வருவதும் நன்று. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். சில பேர் ராசியை வச்சும் சொல்லுவா பலன். பொதுவா ஜோதிட உலகத்திலே ஜோதிடர்கள் லக்னத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஜோதிடம் சொல்கிறார்கள். ஆனால் நாம் மீடியாக்களிலே, பேப்பர், நியூஸ் சேனல்ஸ் இவற்றிலே பார்க்கிற போது பொதுவாக தினசரி பலன் என்றும் பெயர்ச்சி பலன்கள் என்றும் ராசியை அடிப்படையாக வைத்து கொஞ்சம் பயமுறுத்துகின்றார்கள். உண்மைதான். பஜகிருத் பயனாசனா,
அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்பான் வள்ளுவன். பயப்படணும். சனிக்கு பயந்தா நல்லது நடக்கும். நமக்கு 7.5 சனி நடக்குது, சாட்சி சொல்லக்கூடாது, ஜாமீன் சொல்லக்கூடாது, கடன் கொடுக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்கிற நற்குணங்களை எல்லாம் நாம் வைத்துக் கொண்டால் 7.5 சனி என்ன பண்ணுவார்? சனி ஒண்ணும் பண்ண மாட்டார். நல்லவர்களுக்கு நல்லவன் சனி. கெட்ட எண்ணங்களும் கெட்ட செயல்களும் உள்ளவரை தண்டிப்பதற்காகவே படைக்கப்பட்ட கிரகம்தான் சனி. சனீஸ்வரன், சனி பகவான், சனி தேவன். அந்த சனி என்று சொல்பவரை திருப்தி செய்வதற்காக ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சிவாலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் விக்கிரகத்தின் முன்னாலே தீபம் ஏற்றலாம். எள்ளெண்ண தீபம் ஏற்றணும், எள் வைத்து ஏற்றலாம், பூக்கள் சாற்றலாம், கருப்பு நீல வஸ்திரங்களை தானமாக கொடுக்கலாம். 9 பிரதட்சணை வந்து 9 வணக்கங்களை செலுத்த வேண்டும். இது மாலையிலே செய்ய வேண்டும். நித்திய பிரதோஷம் என்பது நவக்கிரகங்களை வழிபடும் நேரம். ஒவ்வொரு நாளும் மாலை 4:30 மணிக்கு மேல் 1.5 மணி நேரம் ஒரு முகூர்த்தம். அதிகபட்சம் 7-7:30 செய்யணும். கோவில் சாத்த போற போது போகக்கூடாது. கோவிலுக்கு செல்லும் நேரமே 5 to 6. அது ரொம்ப விசேஷம். அது அற்புதமான ஓரையாக கூட அமையும். அநேக நாட்களிலே 4:30 to 6 சிறந்த நேரமாக இருக்கும். முடிந்தவர்கள் அபிஜித் முகூர்த்த காலம் ஒவ்வொரு நாளும் பகல் 11:30 மணியிலிருந்து 12:15 மணி வரையிலும் இருக்கக்கூடிய அபிஜித் முகூர்த்த காலத்திலே கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வருவது நல்லது. அதிகாலையிலே வீட்டில் பூஜை செய்ய வேண்டும். காலை நேரம் வீட்டில் பூஜை செய்ய வேண்டும். மதிய நேரத்திலே கோவில் சாத்துறதுக்குள்ள போகலாம். மாலை நேரம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்றாள் என்றால் அவை பிராட்டி. சாயங்காலம் கோயிலுக்கு போய் உங்களுக்கு கண்டகச்சனியா, தனுசு ராசியா கண்டகச்சனி, சிம்ம ராசியா கண்டகச்சனி முடிந்து அஷ்டமச்சனி, நீங்கள் கும்பராசிக்காரர்களா பாதச்சனி, மீன ராசிக்காரர்களா சரீரச்சனி, மேஷராசிக்காரர்களா பிடிக்க போகிறது 7.5 சனி விரயச்சனி. நீங்கள் எல்லாம் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும். சனியினுடைய தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு 2 வழிபாடுகள் பிரசித்தமாக இருக்கின்றன. ஒன்று, சைவத்தை உயர்வாக கொண்டு சைவ நெறி ஒழுங்குகிறவர்கள், சைவ நெறியில் நிற்பவர்கள், தேவாரத்தையும் திருவாசகத்தையும் சொல்ல தெரிந்தவர்கள் சிவாலயம் சென்று சனி கிரகத்தினுடைய பார்வை தோஷம் தன் மீது தாக்காமல் இருப்பதற்கு இறைவனை வழிபட வேண்டும். நாமோ இந்த குட்டி தேவதைகளை வழிபடுவதை காட்டிலும் தெய்வத்தை இறைவனை வழிபடுவது மிக நன்று. இதைவிட உயர்ந்தது சனி பகவான் லட்சுமி நரசிம்ம உபாசகன். பெருமாள் மீது உங்களுக்கு பக்தி இருக்கிறதா? பெருமாள் மீது மரியாதை இருக்கிறதா? அந்த பெருமாள் கோவிலிலே லட்சுமி நரசிம்மர் விசேஷமாக இருக்கிறாரா? உங்கள் ஊருக்கு பக்கத்திலே வீதிக்கு பக்கத்திலே இருக்கிற லட்சுமி நரசிம்மருடைய ஆலயத்திற்கு சென்று சனி பகவானுடைய சனீஸ்வரனுடைய தொல்லை விரைவிலே நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இப்பொழுது மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் விடுதலை, கும்பராசிக்காரர்களுக்கு ஏகதேசம் விடுதலை, மகர ராசிக்காரர்களுக்கு சுத்தமான விடுதலை, விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடிக்க போகிறது அதிர்ஷ்டம். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். சனி பகவான் பிரீதனாகி உங்களை விட்டு விலகி அவருடைய அருட்கடாட்சமானது கண்டிப்பாக உங்கள் மீது கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு மிகச் சிறந்தது. இஷ்ட தெய்வம் பிரிய தெய்வத்தை கொண்டாடி வாருங்கள். சனி பகவான் தொல்லை உமக்கு இனி இல்லை, சனியின் தொல்லை இனி உமக்கு இல்லை. வாழ்க வளர்க.